கௌதம் ரேணுவை தேடி அங்கிருந்து கிளம்பினான். அவனுக்கு தெரிந்த அனைத்து இடங்களிலும் ரேணுவை தேட ஆரம்பித்தான். ஆனால் எங்கு தேடியும் ரேணுவை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அவளை காணவில்லை என்கிற கவலையை அவன் கோபமாகவே வெளிப்படுத்தினான். இவ எங்க போய் தொலைஞ்சா? ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு தானே வரணும். எங்க போனா? அவ்ளோ தைரியமா இவளுக்கு? திட்டிக்கொண்டே சாலையில் கண்கள் தவிப்புடன் அவளை தேடியது. ஐஸ்வர்யாவுடன் பழகும்போது தோழிகள் இருவரும் ஒன்றாக பல இடத்திற்கு செல்வார்கள். அப்படி அவன் நினைவில் இருந்த சில இடத்திற்கு சென்று ரேணுவை தேடினான். ஆனால் ரேணு அங்கேயும் வராமல் போக டென்ஷன் அதிகரித்தது கௌதமுக்கு. அதே நேரம் திடீரென்று ரேணுவும் ஐஸ்வர்யாவும் பீச்சுக்கு செல்வது அவனின் நினைவில் வந்தது. அடுத்த நொடியே காரை பீச் ரோட்டில் செலுத்தினான். ஆம், அவன் நினைத்தது சரிதான். ரேணு பீச்சில்தான் அலைகளை வெறித்து வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்றான். இங்க என்ன பண்ற? கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை நோக்கி திரும்பினாள். அது நான் இங்க சும்மாதான் வந்தேன். அதான் ஏன் நீ என்கிட்ட சொல்லல? அவள் மீது உரிமையாய் கேட்டான். ரேணு அவனை வினோதமாக பார்த்தாள். எதற்காக தான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்பது போல் இருந்தது அந்த பார்வை. ஐ மீன், ஏன் சனா கிட்ட கூட சொல்லாம இங்க வந்த? எனக்கு இங்க வந்து கொஞ்ச நேரம்தான் ஆன மாதிரி இருந்தது. ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, கிளம்பு, போலாம். கௌதம் பதிலில் புரியாமல் அவனை பார்த்தாள். நான் எங்க வரணும்? அதுதான் நீங்க கேட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன்ல. இப்போ நீங்களும் நானும் ஒரே வீட்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட எங்க வேணாலும் போலாம் கௌதம். உணர்ச்சியற்ற குரலில் வெளிவந்தன இந்த வார்த்தைகள். ஓ, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் மேடம்க்கு இவ்ளோ தைரியம் வந்திருக்கா? நீ என்ன நினைச்ச? அவ்ளோ சீக்கிரத்துல நான் உன்னை நிம்மதியா போக விட்டுருவேன்னு நினைச்சியா? என்னதான் நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணியிருந்தாலும் என்னையும் ஐஷுவையும் நீ ஏமாத்திருக்க. அதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்க வேண்டாம். அதுக்காகத்தான் இந்த 6 மாசம் இருக்கு. ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா? அது மட்டும் முடியாது. கௌதம் இப்படி கூறியதில் ரேணுவின் மனம் மேலும் உடைந்து போனது. அவளுக்கு ஓவென்று அழ வேண்டும் போல இருந்தது. அப்போ கௌதம் என்ன பழி வாங்கத்தான் இத்தனை நாளா கூட வச்சுக்கிட்டு இருக்கானா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தானே? ரேணு, அப்போ நீதான் அவன் உன்னை அப்பப்போ நெருங்கும்போது தப்பா நினைச்சிருக்க. கௌதமுக்கு என்னைக்குமே ஐஸ்வர்யாவை தான் பிடிக்கும், நீ இல்ல ரேணு. இதையெல்லாம் நினைக்கும்போது ரேணுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவள் அழுவதை தாங்க முடியாமல் வானத்திலிருந்து மேகங்களும் அழுதது போலும். மழை சட்டென்று பெய்ய ஆரம்பித்தது. மழை பெய்யுது, வா போலாம். அவளின் கையை பிடித்து இழுத்தான். இல்ல கௌதம், நான் வரல. நீங்க போங்க. இனிமே அங்க வரதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அவள் முரண்டு பிடிக்க அது கௌதமின் கோபத்தை ஏற்றிக்கொண்டே இருந்தது. அதை அவன் இறுக்கமான பிடியில் காட்டினான். ஆ கௌதம், வலிக்குது, கையை விடுங்க. அவளின் கையை உதறிக்கொள்ள பார்த்தாள். ஆனால் கௌதம் விடுவதாக இல்லை. அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு காரின் அருகில் வந்தவன் கதவை திறந்து காருக்குள் அவளை தள்ளினான். அவள் இறங்காதவாறு காரின் கதவை லாக் செய்தவன் மற்றொரு புறம் சென்று காருக்குள் ஏறி அமர்ந்தான். இருவரும் மழையில் நனைந்திருந்தார்கள். என்னை இப்ப எதுக்காக வலுக்கட்டாயமா காருக்குள்ள ஏத்துறீங்க கௌதம்? அதுதான் நீ கேட்ட டிவோர்ஸ கொடுத்துட்டேல்ல. அப்பவும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் தீரலையா? நான் ஏற்கனவே என்னோட வாழ்க்கையை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவள் இப்படி கூறியதும் அவனின் கை சட்டென்று உயர்ந்தது. தன்னை அடிக்கத்தான் வருகிறான் என நினைத்தவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். ப்ளீஸ் அடிக்காத. ஓங்கிய கை அப்படியே நின்றது. தன்னை இன்னும் அவன் அடிக்கவில்லை என்று உணர்ந்த ரேணு கண்களை திறந்து பார்த்தாள். அவளையே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். என்ன நினைத்தானோ? சட்டென்று அவளை நெருங்கி அவள் அருகில் இருந்த சீட் பெல்ட்டை இழுத்து அவளுக்கு அதை போட்டுவிட்டான். இவ்ளோ பயம் என் மேல இருக்கும்போது எதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்த? அவனின் கேள்விக்கு என்ன சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த குளிரில் அவளின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவளின் கண்களை அவன் ஆழமாக பார்த்து கொண்டிருக்க நெற்றியிலிருந்து வடிந்து கொண்டிருந்த மழைத்துளி ஒன்று அவளின் 2 புருவங்களுக்கும் இடையில் வழிந்து மூக்கின் நுனியை அடைந்து அங்கிருந்து உதட்டின் வடும்பை தொட்டது. உதட்டின் மேடை கடக்க அந்த மழைத்துளிகளுக்கு
அத்தனை சிரமமாக இருந்தது போலும். அதை பார்த்த கௌதமின் மனதும் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. காரில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் தன் உடல் வெப்பமாவதை அவன் உணர்ந்தான். இவன் எங்கே பார்க்கிறான், என்ன யோசிக்கிறான் என்று ரேணுவுக்கு புரியவில்லை. எப்படியோ போராடி இதழின் மேடை அடைந்து இரு இதழ்களுக்கும் இடையில் ஊர்ந்து அங்கிருந்து தற்கொலை செய்த நீர்த்துளி அவளின் கழுத்து வடிவில் வழிந்து பெண்ணின் ரகசியம் பொருந்திய பெண்மையின் செழுமைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. தன்னிலை இழந்தவனுக்கு அந்த நீர்த்துளியாகவே மாற வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது. குளிரில் ரேணுவின் உடல்கள் நடுங்க ஆரம்பிக்க, கௌதம் வேறு ஏசியை அதிகமாக வைத்திருக்க கோட் சூட்டில் இருக்கும் அவனின் உடலை குளிர் தாக்கவில்லை. ஆனால் மெல்லிய நனைந்த புடவைக்குள் இருப்பவளை தாக்கியது. கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். இன்னைக்கு எதுக்குடி நீ அழுத? தான் அழுததை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை ரேணு. நான் எப்போ அழுதேன்? நான் ஒன்னும் அழலையே. அவளின் இந்த பதிலில் கோபமடைந்தான். அவள் பொய் உரைக்கிறாள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவளின் கன்னத்தை அழுந்த பற்றினான். நீ அழுதத நான் பார்த்தேன். நான் பார்த்ததையும் நீ பார்த்த. அவனின் அழுத்தமான பதிலில் அவளால் அதை மறுக்க முடியவில்லை. சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் அழுதா உங்களுக்கு என்ன? இது மேலும் அவனின் கோபத்தை தூண்டியது. நீ அழுதது எனக்கு பிரச்சனை இல்ல. நீ எதுக்காக அழுத அதுதான் எனக்கு தெரியணும். கௌதம் அவளை பற்றியும் அவளின் எண்ணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள நினைத்தான். ரேணு அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் உன்னை அடிக்கிறேன், டார்ச்சர் பண்றேன். அப்படி இருந்தும் நீ என்ன மிஸ் பண்றியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தேவையான சைனை நான் தான் போட்டு கொடுத்து. அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்னரே அவளின் இதழை சிறை கொண்டிருந்தான். எதிர்பார்க்காத முத்தத்தில் ரேணுவின் முகம் அதிர்ச்சி அப்பட்டமாக வெளிக்காட்ட, ஒரு முத்தம் வைத்து சிறிது இடைவெளியில் அவளின் இதழை விடுவித்தவன். நான் கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ என்ன மிஸ் பண்றியா? கௌதமின் நடவடிக்கை ரேணுவுக்கு புரியவில்லை. இல்லை என்று மட்டும் தலையசைக்க, மீண்டும் சற்று வன்மையாகவே அவளின் இதழை முற்றுகையிட்டான். ஆனால் இந்த முறை அவனின் கோபம் அனைத்தும் அவளின் உதட்டில் காட்டப்பட்டது. இருவர்களின் இதழிலும் இரத்த சுவை தெரிந்தது. ரேணுவின் கைகள் வலி தாங்க முடியாமல் கௌதமை பிடித்து தள்ளியது. ஆனால் அவளால் கௌதமை தடுக்க முடியவில்லை. இப்பொழுது ரேணுவும் தனது மூர்க்கத்தனத்தை அவளின் முத்தத்தில் காட்ட, அதை எதிர்பார்க்காத கௌதம் அவளின் மெல்லிய கைகளை தனது ஒற்றை கைப்பிடிக்குள் அடக்கினான். மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவளின் கை சில்லென்று இருந்ததோடு சற்று மறுத்தும் போயிருக்க, அதற்கு இதமாக கௌதமின் கை அவளுக்கு இதத்தை கொடுத்தது. கௌதம் தன்னுடைய இதழில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் காயத்தையும் மறந்து போய் இருந்த தன் கையின் விறுவிறுப்பையும் போக்கிக் கொள்ள, அவனின் கையை இவளும் இறுக்கிப் பிடிக்க ஆரம்பித்தாள். இப்பொழுது அவனும் அவனின் முத்தத்தில் மென்மையை காட்டினான். அவனின் இறுக்கத்தால் ரேணுவின் உடல் வெப்பமானது. ஆனால் காரில் இருந்த ஏசி அவளை மேலும் நடுங்க செய்தது. அவள் குளிரில் நடுங்குகிறாள் என்பதை உணர்ந்தவன் மற்றொரு கையால் காரின் ஏசியை ஆஃப் செய்தான். பின் எவ்வளவு நேரம் நீடித்தது இந்த முத்தம் என்று தெரியவில்லை. போதும் என்று அவன் எப்பொழுது நினைத்தானோ அப்பொழுதுதான் அவளை விடுவித்தான். கௌதம் ஏன் இப்படி செய்கிறான்? அவனது மனதில் அப்படி என்னதான் இருக்கிறது? கேளுங்க, இதயத்தில் ஏதோ ஒன்று ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.